Find the zeros of polynomial and verify. Question 4u square plus 8u. இது ரெண்டுத்தையும் 2u காமனா இருக்கு வெளில எடுக்கிறேன். 2u காமனா இருக்கு வெளில எடுக்கிறேன். எடுக்கும்போது இங்க மீதி இருக்கிறது 2u இருக்கு. பாருங்க 2 into 2 4 u into u square plus இங்க 4 போடுறேன். 2 into 4 8u 1 u அப்ப 2u into 4 8u இதே 0 கூட கம்பேர் பண்றேன். இந்த 2u 0 கூட ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றேன். 2u is equal to 0. u உடைய வேல்யூ வேணும்னா 0 இந்த 2 ங்க வந்து டிவைட் ஆகுது. நமக்கு மல்டிப்ளை பண்றது ஈக்குவல் பண்ணாம டிவைட் ஆகுது. அப்ப ஆன்சர் நமக்கு 0. u உடைய வேல்யூ என்ன நமக்கு 0. அடுத்து 2u plus 4 2u plus 4 is equal to 0. இத 0 கூட கம்பேர் பண்றோம். 2u plus 4 அந்தாண்ட போச்சுனா -4 e is equal to -4 மல்டிப்ளை பண்றது ஈக்குவல் க்கு அந்தாண்ட போச்சுனா டிவைட் ஆகுது. அடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது -2 கிடைக்குது. 2 உடைய வேல்யூ -2. இப்ப sum of the zeros alpha plus beta is equal to minus b by a is equal to minus coefficient of x by coefficient of x square. இப்போ alpha plus beta இது alpha வேல்யூவும் இது beta வேல்யூவும் நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா? alpha plus beta 0 minus 2 is equal to minus b by a. இங்க நம்ம a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ ஏதாவது எடுத்துக்கிறோம். coefficient of e square ஓட வேல்யூ வந்து a வா எடுத்துக்கிறோம். u உடைய coefficient 8 வந்து b ஐ எடுத்துக்கிறோம். c இங்க இல்ல கான்ஸ்டன்ட் அதனால நம்ம 0 வா எடுத்துக்கிறோம். ஓகே ஆல்பா plus பீட்டா அது நம்ம 0 2 போட்டோம் is equal to minus b by a 8 by 4 b ஓட வேல்யூ 8 4 ஓட a ஓட வேல்யூ 4 4 7 எடுத்தா 2 times ஆன்சர் நமக்கு -2. இங்க பாருங்க 0 கூட -2 ஆட் பண்ணா -2 is equal to இங்க நமக்கு -2 கிடைச்சிருக்கு. இது எதுக்கு சமம்? இது ரெண்டும் ஓகே ஆயிடுச்சு. அப்ப இது வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் minus coefficient of x by coefficient of x square minus வந்து பார்த்தா coefficient of x ன்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் coefficient of u square அப்படி நம்ம அத மாத்திக்கணும். அப்ப minus coefficient of u 8 ஓகேவா? அடுத்து coefficient of e square 4k வந்துச்சா? அப்ப இந்த ஃபார்முலா மூலம் இங்க நம்ம இத வெரிஃபை பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆல்பா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் தி zeros அதாவது ஆல்பா பீட்டா ஆல்பா உடைய வேல்யூ 0 பீட்டா உடைய வேல்யூ -2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் 0. ஏன்னா 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0. அடுத்து c by a c உடைய வேல்யூ இங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோம் 0 by a உடைய வேல்யூ 4. அப்ப 0 கூட எந்த நம்பர் டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 0. ரெண்டும் LHS is equal to RH. அடுத்து கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் இங்க நம்ம c 0 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் a ஓட வேல்யூ 4. ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலா பிரகாரம் இது இருக்குது. வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.